எஸ் டேடி, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படி இருந்தால்தான் நீர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறீர் கர்த்தாவே. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுடைய சத்தத்தை அவன் அறிந்திருக்கிறான். நல்ல ஆடுகளும் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மேய்ப்பனாயிருக்கிறீர் ராஜா. எங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசிகளின் மத்தியில் அல்ல கர்த்தாவே, தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே சப்பா ஊற்றி கர்த்தாவே உம்முடைய வேலைக்கென்று தெரிந்து கொண்ட பாத்திரவான்களாய் இருக்கிறவர்களிடத்தில் கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் அப்பா கணவன் மனைவியாய் கர்த்தாவே இந்த இடத்திலே தேவன் ஆண்டவர் அப்பா நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, தேவ அன்பிலே நிலைத்தவர்களாய் இருந்து கர்த்தாவே தேவனோடு கூட இணைந்து தேவன் அப்பா கணவனும் மனைவியும் இணைந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோமோ கர்த்தாவே. ஆண்டவரே, தேவ அன்பு நிறைந்த கணவன் மனைவியாய் கர்த்தாவே, தேவ அன்பு நிறைந்த கணவன் மனைவி என்றால் அது பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தாவே தான் நிர்வாணியாக இருக்கிறது அறியாமல் கர்த்தாவே அவர்களுக்கு தெரியாது தேவனப்பா மகிமையின் சரீரத்திலே இருந்தார்கள் தேவனப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது தேவனப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பலனடைந்து ஆண்டவரே நாங்கள் எங்கும் சென்று கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாய் இருப்போம் என்று சொல்லி எங்கும் நாங்கள் ஆண்டவரை சொப்ப செல்லுவோம் தேவனப்பா. அது யூதேயா என்று இல்லை தேவனப்பா, ஆண்டவரே சமாரியா என்று இல்லை தேவனப்பா, ஆண்டவரே கலிலேயா என்று இல்லை தேவனப்பா, ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் தேவனப்பா உமக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. கணவனும் மனைவியுமாய் இணைந்து தேவனப்பா நாங்கள் ஊழியம் செய்கிறோம் கர்த்தாவே. இதுல தேவ அன்பு என்பதே கர்த்தாவே ஆண்டவரை நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் தேவனே. பாவம் செய்ததற்கு பிறகு உள்ளது போல அல்ல தேவனே, பாவம் செய்வதற்கு முன்பாக உள்ள தேவனே, தேவ சரீரத்திலே தேவ மகிமையுள்ளவர்களாய் தேவனப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுதே எங்களுடைய சரீரம் மகிமையடைந்து கர்த்தாவே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவனப்பா எங்களுக்கு கிருபை தாருங்க. அதுதான் தேவனுடைய அன்பு தேவனப்பா. கணவன் மனைவிக்கிடையே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும் தேவனப்பா. இந்த அன்பு நிறைந்திருந்தால் தான் தேவனப்பா ஆண்டவரே ஈசாக்குக்கு தேவையானதை ரெபெக்காள் கொடுத்தாள் தேவனப்பா. ஆண்டவரே ரெபெக்காளுக்காக ஈசாக்கு வேண்டிக் கொண்டான் தேவனப்பா. அப்பொழுது தேவன் ஆண்டவரை இரக்கம் பாராட்டி தேவனப்பா ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே சப்பா ரெபெக்காளை நினைத்தருளினீர் ஆண்டவர் அப்பா. அவள் கர்ப்பவதியானால் கர்த்தாவே ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவர் அப்பா எந்த மற்ற அன்புக்கும் இங்கு இடமில்லை கர்த்தாவே. தேவ அன்பு ஒன்றே அவர்கள் இடையில் இருந்தது கர்த்தாவே. தேவனுடைய அன்பு ஒன்று இருந்தபடியினாலே தேவனப்பா அவர்கள் ஆண்டவரே சப்பா ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஒரு புத்தியுள்ள சந்ததிகளை பெற்றெடுக்க கர்த்தனீர் கிருபை பாராட்டினீர் தேவனப்பா. அவனுடைய சந்ததிகளிலிருந்து கர்த்தாவே உம்முடைய சந்ததி புறப்பட்டு வந்தது தேவனப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்படியே ஊழியக்காரர்களாகிய எங்கள் கணவன் மனைவியிடத்திலிருந்து பரிசுத்த சந்ததி பிறக்க வேண்டும் என்று இருக்கிறோம் தேவனப்பா. ஆனால் நாங்களோ தேவனப்பா ஆண்டவரை ஒருவருக்கொருவர் விரோதித்து விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாமல் ஆண்டவரே நீ பெருசு நான் பெருசு, நீ சொல்லுகிறது சரியில்லை நான் சொல்லுகிறதான் சரி, இது அல்ல அது என்று தேவனப்பா நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே சப்பா மோதிக்கொள்ளாதபடிக்கு தேவனப்பா மேய்ப்பராயிருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவர் அப்பா நல்ல ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் ஆண்டவரே. மந்தையில் இருந்தால் நிச்சயம் மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கும். மேய்ப்பன் என்ன நினைக்கிறாரோ அந்த இடத்தில் தான் மேய்ச்சல் அடையும் தேவனப்பா. அப்படிப்பட்ட ஒரு கணவனும் மனைவியுமாக ஆண்டவரே பிதா என்னிடத்தில் ஆண்டவரே சப்பா ஒருவனை அழைத்து கொண்டு வராமல் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லுகிறார் தேவனப்பா. பிதாவுடைய சித்தத்தை செய்யலன்னா எவருமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் மெய்யாகவே நீர் ஆண்டவரை எழுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அது ஒழிந்து போகாதது என்று சொன்னீர் கர்த்தாவே. அப்படி நீர் எங்களுக்கு முன்பாக தேவனப்பா நீர் பேசிக்கொண்டு ஆண்டவர் அப்பா நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்து போனீர் தேவனப்பா. ஆண்டவரே இது நடக்கும் என்று சொல்லி தேவனப்பா பிதாவினுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பிதாவினுடைய சித்தத்தை கணவனும் மனைவியும் மறந்து நாங்கள் செய்வோமாக தேவனப்பா. ஆண்டவரே சப்பா கர்த்தருடைய ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா கிருபையின்படி எங்களை நடத்துகிறீர் ராஜா. ஆனால் நாங்கள் வேதத்தை அறிந்தவுடனே எங்கள் ஞானத்திலே தேவனப்பா நிறைந்தவர்களாய் நாங்கள் போதிக்கிறோம் தேவனப்பா. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து நாங்கள் போதிக்க வேண்டும் தேவனப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவனிடத்திலிருந்து எடுத்து
உங்களுக்கு போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எங்கிருந்து எடுத்து போதிக்கிறோம் தேவன் அப்பா? ஆண்டவரே, ஆவியானவரோடு கூட இணைந்து கர்த்தாவே, பரலோகத்தின் பிதா கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவானவர் ஆவியானவரோடு கூட இணைந்து தேவன் அப்பா, ஆண்டவரே, ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர் தேவனே. நாங்கள் விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய மந்தையில சேர்க்கப்பட்ட சீடர்களாய் சேர்க்கப்பட்ட மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு நாங்கள் ஆகாரத்தை கொடுக்கிறோம் தேவன் அப்பா. அதை புசித்து அது புஷ்டியும் ஆண்டவரே பலத்ததுமாய் இருக்க வேண்டும் தேவனே. ஆனால் அந்த ஆடுகளோ பலவீனமற்ற தேவன் அப்பா, ஆண்டவரே பலனற்று நிற்க திராணி இல்லாதவர்களாய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு ஊழியம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது கர்த்தாவே? ஊழியக்காரர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் தேவன் அப்பா? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவன் அப்பா? நாங்கள் ஆண்டவரே கணவனும் மனைவியும் இணைந்து ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே உமக்கென்று ஓடுகிறோம் என்றால் தேவ அன்பில் ஓட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா, ஐந்தாவதாக தேவன் அப்பா வேதத்தில் ஆண்டவரே சப்பம் ஆவியின் கிரியையை அழிய ஆண்டவரே சப்பம் ஆவியின் கிரியையை அழிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தினுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் அப்பா ஆண்டவரை நிக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தேவன் அப்பா. ஆவியோடு கூட உண்மையோடு கூட ஆராதிக்க தேவன் அப்பா, மாம்சத்திலே ஆராதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை வேதத்தில் உள்ள தேவன் அப்பா ஆவியின் கிரியையை ஆண்டவரை சப்ப இன்னதென்று அறிந்து கர்த்தாவே நாங்கள் அறிய கர்த்தாவே நீ கிருபை பாராட்டுவீராக தேவனே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, ஆவியை அழித்து போடுகிறவர்களாக அல்ல தேவன் அப்பா, ஆவியை தேவன் அப்பா ஆண்டவரே சப்ப நாங்கள் அழியாமல் ஆண்டவரை பாதுகாக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. பரிசுத்தத்தோடு தேவன் அப்பா ஆண்டவரை பாதுகாக்க தேவனே, வேதத்தின் படி தேவன் அப்பா ஆண்டவரே சப்ப நாங்கள் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு கூட நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. வேசித்தனத்தின் ஆவி எங்களிலே செயல்படாதபடிக்கு கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக தேவன். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. நாங்கள் ஊழியக்காரர்களாகிய எங்களிடத்தில் வேசித்தனத்தின் ஆவி ஆண்டவரே சப்ப இருக்குமே ஆனால் தேவன் அப்பா நாங்கள் எப்படி ஆண்டவரே சப்பா முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்க முடியும் தேவன் அப்பா? ஏனென்றால் ஆண்டவரே அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் விழுந்தது சரீரத்தின் இச்சையினால தேவன் அப்பா. அவள் புசித்த ஆண்டவரே சப்பா படம் அவள் நிர்வாணி என்று அவளுக்கு ஆண்டவரை உணர்த்தினது தேவன் அப்பா. ஆண்டவர் அவள் நிர்வாணி என்று உணர்த்தினது யார் என்று ஆண்டவர் அப்பா தேவன் கேட்கும் பொழுது அவர்களிடத்திலே பதில் இல்லை. என்னை சாத்தான் வஞ்சித்தான், என்னை மனைவி வஞ்சித்தாள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டார்கள் தேவன் அப்பா. உண்மையாய் தேவன் அப்பா நான் வஞ்சிக்கப்பட்டேன், என்னை நீங்க காப்பாத்துங்க என்று சொல்லி தேவன் அப்பா ஆண்டவரே அந்த இடத்திலே வராதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் சுயமாய் அடுத்தவர்களை குறை கூறினார்கள். வேசித்தனத்தின் ஆவி ஆண்டவரே சப்ப இருந்தால் எந்த ஊழியக்காரர்களும் தேவன் அப்பா நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது கர்த்தாவே. எங்களுடைய ராஜ்யங்கள் ஆண்டவர் அப்பா எங்களுடைய ஆண்டவரே சப்ப ஊழியங்கள் விழுந்து போய் தேவனுடைய நாமத்துக்கு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே மகிமை வராதபடிக்கு தேவன் அப்பா அது தேவன் ஆண்டவரே சப்பா தேவ கோபத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கும் தேவன் அப்பா ஆண்டவரே. அப்படிதான் ஆண்டவரே பழைய ஏற்பாடின் தீர்க்கதரிசிகளில் கர்த்தாவே அநேக பேர் விழுந்து போனார்கள் தேவன் அப்பா ஆண்டவரே. சிம்சோன் விழுந்து போனான் தேவன் அப்பா ஆண்டவரே, தனக்கு கொடுத்த தேவன் அப்பா ஆண்டவரே சப்பு உண்மையுள்ள அந்த ஊழியத்திலே அவன் இல்லாமல் ஆண்டவர் அப்பா வேசியினை மடியிலே படுத்துக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே தனக்கு இருந்த ரகசியத்தை அவளிடத்தில் பகிர்ந்து கொடுத்தபடினால் ஒருவனுக்கு நீ சொல்லாதே என்று சொன்ன காரியத்தை அவன் பகிர்ந்து கொடுத்தபடியினால் அவனுடைய பலன் ஆண்டவரே சப்பா அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆண்டவரே. இப்படி வேசித்தனத்தின் ஆவியை ஆண்டவரே சப்பா ஒருவரிடத்தில் விட்டு கொடுக்காதபடிக்கு ஒருவருடைய சரீரத்திலையும் ஆண்டவரே அது ஆளுகை செய்யாதபடிக்கு நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்வீராக தேவனப்பா. வேசித்தனத்தின் ஆவி தேவனப்பா இன்றைக்கு ஆண்டவரை தலை ஓங்கி நிற்கிறது தேவனப்பா. இன்றைக்கு எங்கேயும் தேடி போக வேண்டாம், அவங்கவுங்க கைகளிலே இருக்கிறது ஆண்டவரே. மொபைலின் வழியாக தேவனப்பா காற்றை பிடித்து அடக்கி கொண்டு தேவனப்பா அந்தகார வல்லமைகளிலாய் ஆண்டவரே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. 4 செவருக்குள்ளே அநேக ஊழியக்காரர்களை கர்த்தாவே வஞ்சித்து ஆண்டவரே சப்ப மணிக்கூறு கணக்கால் போனிலே பேசிக் கொண்டிருந்து கர்த்தாவே வஞ்சனைகளிலே விழுந்து போய் விடுகிறார்கள் கர்த்தாவே. சாத்தான் தன்னை வஞ்சிக்கிறது அறியாமல் ஆண்டவரே சிம்சோனுக்கு அவனை விட்டு ஆவி சென்றது என்று அவனுக்கு தெரியவே தெரியாது கர்த்தாவே. ஆண்டவரே அவன் மறுபடி அவன் ஆண்டவரை சப்பை எழும்பி நிற்கும் போது அவனுக்கு பலன் இல்லை கர்த்தாவே.
எழும்புகிறதுக்கு தேவன் அப்பா ஒரு விசை என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னார். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக மறுபடியும் அவனை உயிர்ப்பித்தபடினாலே கர்த்தாவே ஆண்டவரே சப்பா தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அவனுக்கு மறுபடி நீர் பலனை கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிற புதிய பாடின் ஆண்டவரே சப்பா சத்தியத்தின்படி அப்படி அல்ல கர்த்தாவே ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் கர்த்தாவே உண்மையும் உத்தவமாய் ஆண்டவர் அப்பா பேதுரு ஒரு இடத்துல கேட்டீங்க, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா என்று சொல்லி தேவன் அப்பா ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்றால் உண்மையுள்ள மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல் ஒரு மேய்ப்பன் இல்லை என்றால் ஆடுகளை மேய்க்க முடியாது தேவனே. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆறாவதாக தேவனப்பா பண ஆசை பொருளாசை நீங்க வேண்டும் தேவனப்பா ஆண்டவரே சப்பா பண ஆசையும் பொருளாசையும் எங்கள் வாழ்க்கையில் இருக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் நீக்கி போடுவீராக தேவனப்பா ஆண்டவரே. அனனிய சப்பீரால் தேவனப்பா எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் பாதத்தருகே கொண்டு வந்து விட்டால் தேவனப்பா. ஆனால் ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வச்சதுபடினால் ஆண்டவரே ஏன் நீ ஆண்டவரே சப்ப தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் பாவம் செய்ததுக்கு உன்னை தூண்டினவன் யார் என்று சொல்லி தேவனப்பா நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தது என்ன ஆண்டவரே? பணத்துக்கு ஆசை தேவனப்பா, பொருளுக்கு ஆசை தேவனப்பா. இன்றைக்கு நாங்கள் ஊழியம் தொடங்கும் பொழுது கர்த்தாவே எளிமையாய் நாங்கள் தொடங்குறோம். அதுக்கு ஆண்டவரே சப்பா கார் வேண்டும், பங்களா வேண்டும் ஆண்டவரே, எல்லாவற்றும் பெரிய சர்ச்சை வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே சப்பா கேட்கிறோம் கர்த்தாவே. இது இல்லாமலே இயேசு கிறிஸ்து தேவன் அப்பா ஊழியத்தை செய்தார். கிறிஸ்து இயேசு ஊழியத்தை சுற்றி திரிந்து செய்தார் தேவன் அப்பா. உலகெங்கும் தேவன் ஆண்டவர் அப்பா அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் அப்பா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் கர்த்தாவே. இன்றைக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவரை அப்படி ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும் தேவனே. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனாய் நீர் எங்களிடத்துல வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 ஜெப குறிப்புகள் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தேவனப்பா. கணவன் மனைவி தேவ அன்பிலே இருக்க வேண்டும். வேசித்தனத்தின் ஆவி ஒரு ஊழியக்காரர்களும் தேவ சித்தத்தின்படி செய்து தேவ ஆவியை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் தேவனப்பா. வேசித்தனத்தின் ஆவியை உடையவர்களாக அல்ல, தேவ ஆவியை உடையவர்களாய். ஆவிக்கேற்றவன் ஆவிக்கேற்றவாறு அவன் சிந்திக்கிறான், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்கேற்றவாறு அவன் நடக்கிறான் என்று சொல்லி தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதனால தேவன் அப்பா ஆவியோடும் உண்மையோடு கூட அவரை தொழுது கொள்ள கடவுது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படி நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது எங்களுக்கு கீழாக இருக்கிற ஆண்டவரே அத்தனை விசுவாசிகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஆடுகளும் ஆண்டவரே அந்த மேய்ச்சலிலே ஆவிக்கேற்றவாறு ஆண்டவரே மேய்ப்பன் ஆவியாயிருந்தால் நிச்சயம் ஆடுகளும் ஆவியை தான் பின்தொடரும் தேவனப்பா. மேய்ப்பன் மாம்சத்திலே இருந்தால் வேசித்தனத்தினுடைய ஆவிகள்ல இருந்தால் தேவனப்பா ஆண்டவரே ஆடுகளும் அதைதான் பின்பற்றும் தேவனப்பா. நாங்கள் எதை பின்பற்றுகிறோமோ அதை ஆடுகள் பின்பற்றும். அந்த சத்தத்துக்கு அவைகள் செவி கொடுக்கும் தேவனப்பா. பண ஆசையங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும் தேவனே. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கொருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனிதன் ஆவியானவர் கொடுக்கும்படியாக இந்த விஷயத்திற்காக நாம் ஜெபிப்போம். சோதரா உலகத்தில் ஆண்டவரே நாம் ஒருங்கிணைத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சோதரம் சோதரம் ஓ ஹல்லேலூயா. விழித்திருந்து அவன் கரங்களை பரத்துக்கு ஏறெடுத்து, அவன் கரங்களை பரத்துக்கு ஏறெடுத்து, ஓ குணத்தை பரத்துக்கு ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். அவன் விண்ணப்பங்களை கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு, நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையாக குடிவந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல நல்ல மகிமை ராஜா நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரனுடைய சுகத்தை வெறுப்புகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஊழியக்காரர் விசேஷமானவர்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, நல்ல பலத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. அவர்களை நீ பாதுகாக்கணும் ஆண்டவரே, அவங்க குடும்பங்களை பாதுகாக்கணும் ஆண்டவரே, அவங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஆண்டவரே, சபையில வல்லமையாக பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை சத்தியம் சத்தியமாக ஹல்லேலூயா உபதேசங்களாக
அன்று சோதிக்க கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லா ஊழியர்கள் ஐக்கியமாக ஒரு மனதோடு கூடி ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆவியானவர் உதவி செய்வீராக. எல்லாருக்கும் ஒரு மனதை ஐக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு வாசிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் கூட இருக்கிறது. ஆமென். அதே போல ஒரு மனதோடு கூட ஐக்கியத்தோடு கூட ஊழியக்காரர் ஒருமித்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லவர் ஆண்டவர். நாங்கள் ஏறெடுக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே எங்களை தெரிந்தெடுத்தீர், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே எங்களை தெரிந்தெடுத்தீர். அனைத்து ஆண்டவரே எங்களுடைய வேலை 24 மணிக்குள்ள உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய நாமை பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவரே. ஊழியக்காரரே அதுக்காக பயன்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு மனதை நாவை கொடுத்து ஹல்லேலூயா எல்லாருக்கும் இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக தைரியத்தை கொடுப்பீராக, ஒரு மனதை கொடுப்பீராக, ஐக்கியத்தை கொடுப்பீராக, சேர்ந்து ஐக்கியமாக ஊழியங்கள் செய்வதற்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். பெரியவராயிருக்கிறோம், அற்புதங்களை செய்வதற்காய் சோத்திரம். கரங்களை தட்டி அப்பாவை பயன்படுத்துவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் என்று கர்த்தர் கேட்டதற்காய் சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபாவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேலை போல மூன்று வேளை, தானியேலை போல மூன்று வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி கூறுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி கூறுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போற விண்ணப்பம் சபைக்குள் ஒரே சிந்தை ஆக இருந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்ய. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நாம் பல சரீரமாய் இருந்தாலும் பல இடங்கள் இருந்தாலும் சபைக்குள் வரும்போது ஒரே சபை. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு தலை, நாம் அவருடைய சரீரம். ஆமென். ஒரே சிந்தையோடு ஒரே எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதற்காக நாம் ஒருங்கிணைத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ சோத்திர ஆண்டவரே, சபைக்குள்ள ஒரே சிந்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் அசைவாடுபடி ஜெபிக்கிறோம். சபைகளிலே ஹல்லேலூயா எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தைகளும் ஒரே எண்ணங்களை கர்த்தர் கொடுப்பீராக. சபைக்குள் ஒரு மனதை கொடுப்பீராக, ஐக்கியத்தை கொடுப்பீராக, அன்பை கொடுப்பீராக, கிருபையை கொடுப்பீராக, தயவை கொடுப்பீராக. தேவ சித்தம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒரே சிந்தை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். விண்ணப்பங்களை கேட்கிற எங்கள் தேவன் உலகத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒருமித்து ஹல்லேலூயா ஓடி வந்தவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர், எங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகாருடைய கண்ணீரை கண்டவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர் காண்கிற தேவன். ஆமென். எல்ரோய் நம்மை காண்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய கண்கள் காண்கிறதும் செவிகள் கேட்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த தேவனை போல் வேற தேவன் உண்டோ? நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து சபைக்குள்ளே ஒரு மனதோடு எல்லாரும் ஐக்கியத்தோடு கூட ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஒரு மனதோடு சேர்ந்து
செயல்படும்படியாக ஒரு நெகேமியா அல்லேலூயா அரங்கத்தை கட்டுவதற்கு ஒரு மனதை அவர்கள் எழுப்பினது போல நாட்களை எழுப்பும்படியாக அநேகரை கொண்டு வரும்படியாக அநேகரை எழுப்பும்படியாக நாம் ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். நாம் ஒருமித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் சபைகளில் ஒரு சிந்தை கொடுத்தாண்டவரே, ஒரு மனதை கொடுத்தாண்டவரே, சபை உங்களுடைய சரீரம் ஆண்டவரே, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது, நீ விலை கொடுக்கப்பட்டது, விலை கிரயம் கொடுத்து தெரிந்து கொண்ட சபை ஆண்டவரே, நீ ரத்தத்தால் சம்பாதித்த சபை ஆண்டவரே, அந்த சபைக்குள் எந்த வேறுபாடு இல்லாதபடி எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஐக்கியத்தோடு கூட அன்போடு கூட ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக, செயல்படுத்துவீராக, கிருபை உண்டாவதாக. விண்ணப்பங்களை கேட்கிற கர்த்தர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நம்முடைய விண்ணப்பத்தை வேண்டை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு விண்ணப்பம் கூட ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சபைகளுக்கு தேவையான சத்திய போதனை, உண்மையான போதனை கொடுக்க வேண்டாமே. இன்றைக்கு உலகத்தில் மாயமான போதனைகள் கொடுத்து கொண்டிருக்கிற காலகட்டம், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிற காலகட்டம், கள்ள உபதேசங்கள் போதிக்கிற காலகட்டமாய் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தைரியமாய் அல்லேலூயா எழும்பி நின்று கர்த்தருக்கு சத்திய போதனை, சத்திய வசனத்தை சத்தியமாக போதிக்கத்தக்கதாக திறமையும் ஞானமும் விவேகமும் அறிவு கற்றுக் கொடுக்கும்படி நாம் ஒருமித்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆசாரியனுடைய உதடில் அறிவை தேடுவார்களே. அல்லேலூயா. மீட்பனுடைய அல்லேலூயா உதடில் அறிவை தேடுகிற காலம். இந்த காலகட்டத்தில் உலகம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளும் அறிவிலும் ஞானத்திலோ விவேகத்திலோ அல்லேலூயா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே சபையும் போதகர்களும் எல்லா விதங்களிலும் ஞானம் உள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களாய், உபதேசங்கள் கொடுக்கிறவர்களாய், கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டிய இடத்திலே கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர்களாய், நன்மையான ஈவு பதத்திலிருந்து ஜோதி என்பதாக வருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதனால் இந்த அல்லேலூயா உன்னதமான சத்தியத்தை, இந்த உன்னதமான வாக்கியத்தை படித்த கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கிறாய். அல்லேலூயா. உன்னதமான தேவனை மறவாதபடி எச்சரிக்கிறாய். அவர் கொடுத்த கட்டளைகள், அவர் கொடுத்த கற்பனைகள், உபதேசங்கள், அல்லேலூயா போதனைகள் ஒன்றும் மறவாதபடி கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் இருக்கிறார் சத்தியங்களை கேட்டு விட்டுவிடாதபடி அல்லேலூயா அதை உறுதியாக பற்றிக் கொண்டவனாய் எங்களுக்கு கிருபை தார். அல்லேலூயா. உள்ளத்தில் இருதய பலகையிலே சத்திய வசனங்களை அல்லேலூயா வைத்திருக்கிறவர்களாய், மனப்பாடம் பண்ணுகிறவர்களாய், எழுதுகிறவர்களாய் அல்லேலூயா ஆவியானவர் உதவி செய்வீராக. கிருபையின் காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவருடைய மகிமை இறங்கி வருவதாக, தேவ கிருபை இறங்கி வருவதாக, உம்முடைய சரீரமாக ஆலயத்தின் மேல் இறங்கி வருவதாக. நீ இரத்தம் கொண்டு விலைக்கு கிரயமாய் கொடுத்த விலைக்கு வாங்க உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை ஒரு மனதோடு ஒரு ஐக்கியத்தோடு அல்லேலூயா இந்த இடத்துல கூடி வருகிறது. ஒவ்வொருவரை நிரப்பிவிடாங்க. நாடுகளை இறங்கின பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பு. அந்நிய பாஷைகளோடு கூட, அந்நிய அடையாளங்களோடு கூட, அற்புதங்களும் அடையாளங்களோடு இந்த நாமத்தை உயர்த்துவீராக. அப்போஸ்தலரோடு கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவது போல அதே தேவன், அதே தேவன், அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறேன், மரிக்கிறேன், ஆனாலும் இந்த சதா நாட்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் முழுவதும் அதை படுத்திக் கொண்டாலும் நம் ஜீவன் வெளியேறப்பட்டது. இந்த ஜீவன் கர்த்தருக்காக கொடுத்து அழுவிய செபிப்பாமே. எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டிய கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய
சித்தத்தை செய்யும்படியாக நாம் இந்த வேளையிலே கூடி கடந்து போகும்போது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்தி அவர்களே மிக முக்கியமான காரியமாக நடந்தது ஆமேன் அந்த தாழ்மை. கிறிஸ்துவிலே இருந்த தாழ்மை ஆமேன் குடும்பமாக கர்த்தருடைய வேலை செய்ய போகிற நம்மிடத்திலே மிகவும் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் மாம்சத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் அவர் தாழ்மையான ஒரு ஆட்டுக்குட்டியாக ஆமேன் ஸ்தோத்திரம் அவர் அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், உடைக்கப்பட்டவராய், முற்றிலுமாக சிலுவை வெறியந்தவரை ஆமேன் ஸ்தோத்திரம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாழ்மையின் ரூபமாய் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்து அதை நிறைவேற்றினார். ஆமேன் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஆமேன் ஓநாய்களின் கூட்டத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை அனுப்பும் போது ஆமேன் சோத்ரா நமக்குள்ளே ஒரு மிகுந்த தாழ்மை வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களையும் சர்வ சிருஷ்டிகளையும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்திலே அடிமை ரூபம் எடுத்து சீசர்களுடைய கால்களை மன்னான அந்த மனுஷனுடைய கால்களை கழுவி தன்னுடைய தாழ்மை வெளிப்படுத்துகிறார். அதே போல இதோ அந்த வேளையிலும் தேவனுக்காக ஆமேன் கர்த்தருக்காக சீசர்களை ஏற்படுத்தும்படியாக கர்த்தருக்காக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக நாம் கடந்து போகிற இடங்களில் எல்லாம் ஆமேன் சோத்திரம் அவர்களுடைய பாதங்களை பிடிக்கிற ஒரு தன்மை கிறிஸ்துவுக்காக அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் சுபாவத்தை ஆமேன் நமக்குள்ளே கர்த்தர் ஆமேன் ஸ்தோத்திரம் தரும்படியாக அவர் கிருபை செய்யும்படியாக ஆமேன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மை முழுதுமாக அர்ப்பணித்து கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கோ இவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய அந்த மேலான மோக்கியமான அந்த கிருபையானது தாழ்மையிலே தான் இருக்கிறது. எனவே ஸ்தோத்திரம் எப்போதும் ஒரு கிறிஸ்துவின் அடிமையாய் ஆமேன் அவருடைய சாயல் நம்மளே வெளிப்படும்படியாக அந்த தாழ்மையின் ரூபம் நம்மளே எப்போதும் காணப்பட வேண்டும். ஆமேன் சோத்ரா ஆமேன் நம்முடைய சுயங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டா, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டா, கிறிஸ்துவனுடைய ஆமேன் அந்த சாயல் அவருடைய சாயல் ஆமேன் சோத்ரம் வேதத்திலே பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சாயலிலே மனிதனை உண்டாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவனுடைய சாயலிலே ஒன்றுதான் தாழ்மை. ஆமேன் அந்த சாயல் ஆமேன் அந்த சாயல் நமக்குள்ளே கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமினிடத்திலே அந்த தாழ்மையை வைத்தார். ஆமேன் சோத்ர எப்போது பிசாசுனுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்தார்களோ ஆமேன் அந்த சாயல் அவர்களை விட்டு மாறி போனது என்று பார்க்கிறோம். ஆமேன் அந்த சாயலை மீண்டும் நமக்குள்ளே தரிப்பிக்கும்படியாக தாழ்மையின் கோலம் எடுத்த கிறிஸ்துவானவர் சிலுவை வெறியந்தவரை பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாய் ஆமேன் தன்னுடைய சரீரத்தின் முழு சொட்டத்தை இரத்தத்தை சிந்தி ஜீவ வெளியாக ஒப்பு கொடுத்து நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்து ஜீவனோடு எழும்பி அந்த தாழ்மையை மீண்டுமாக நமக்குள்ளே தரித்திருக்கிறார். எனவே ஆமேன் அந்த தாழ்மையோடு நாம் கடந்து வருகிற ஆமேன் சூத்திரம் நாம் எல்லா இடங்களிலும் அந்த தாழ்மையின் சுபாவம் நமக்கு வேண்டும். கர்த்தர் தாமே இப்போது அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய சமூகத்திலே தேவ சாயலா இருக்கிற அந்த தாழ்மையை நமக்கு இப்போதே தந்து ஆமேன் தேசத்திலே இருக்கிற ஆமேன் எத்தனையோ மிருக குணங்களில் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே ஆமேன் சோதரம் அநேக எதிர்க்கிற மத்தியிலே அநேக பிசாசுடைய வல்லமைகள் நிமித்தமாக போராடுகிற ஆமேன் அந்தகாரத்துடைய கிரியைகள் அந்த எப்படி சர்ப்பத்தினுடைய வல்லமை ஆமேன் சோதரம் ஆமேன் ஏவாளை வஞ்சிக்கும்படியாக நயமாக வெளிப்பட்டதோ அப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்போதும் பிதாவுடைய தாழ்மை நமக்குள்ளே தரித்து கொண்டு தேவனை நம்மை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை கர்த்தர் ஆமேன் இந்த வேளையிலும் குடும்பமாக தந்து ஆமேன் கர்த்தர் நடத்த போற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமே. சோத்ராம் 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 அது எல்லாவற்றுக்கு மேலாக நமக்குள்ளே பரிசுத்தம் வேண்டும். வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஆமேன் தேவனுக்கு நமக்கும் இடையே காணப்படுகிற பிரிவினையை நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் ஆமேன் சோத்திரம் அப்படியா ஆமேன் அது காணப்படுகிறது. ஆமேன் சோத்திரம் இன்னுமாக கிறிஸ்துவனுடைய ரூபத்திலே ஆமேன் அவருடைய சாயலிலே ஒன்று பரிசுத்தம். ஆமேன் சோத்திரம் அப்படி என்றால் நித்தியத்தின் வருகைக்காக ஆமேன் சோத்திரம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாம் ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு
கர்த்தர் இந்த நாட்களில் அபிஷேகத்தை நம்மை கடந்து போக பண்ணுகிற தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற மிக 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 முக்கியமான காரியம் பரிசுத்தம். எனவே கிறிஸ்துவின் சாயலாகிய பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் கெட்டு போகும் என்று கண்ணை குறித்து பார்க்கும்போது ஆமேன், நம்முடைய கண்கள் ஆமேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளதானாலும் ஆமேன் கண்ணிற்கு ஆமேன் எட்டாத எல்கைகளை வரையும் கண் கொள்ளையாடி போகிறது. அப்படி என்றால் கண் பார்க்கிற தூரம் எல்லாம் ஆமேன் சோத்திரம் ஆமேன் அது கர்த்தருக்கு சொந்தமாகிற ஆத்தும அறுவடையாகத்தான் இருக்கணும். ஆமேன் சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணானது ஆமேன் சோத்திரம் நான் ஆமேன் தயாள கண்ணனா இருக்கும் போது நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்று. ஆமேன் சோத்திரம். கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு தயாள கண்களை தரணும். ஆமேன் சோத்திரம். அது மட்டுமல்ல ஆமேன் சோத்திரம் நம்முடைய கண்கள் வெளிச்சம் உள்ளதாய் மாறணும். அநேக இருள் நிறைந்த இந்த இடத்திலே குடும்பமாக ஆமேன் கர்த்தருக்காக சுவிசேஷ பாரத்தோடு நாம் கடந்து போகும்போது அநேக இருள்களிலே ஆமேன் நம்முடைய கண்கள் கர்த்தருடைய கண்களாய் மாறணும். அப்படி என்றால் தேவ சாயல் நமக்குள்ளே ஆமேன் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் என்றால் அவருடைய சாயலாகிய அவருடைய கண்களை போல நம்முடைய கண்களை மாற்றப்பட வேண்டும். வேதத்திலே பார்க்கும்போது பார்க்கிறோம், அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை கர்த்தர் தாமே அவருடைய கண்கள் பார்த்த மாத்திரத்திலே லேகியோன் பிசாசினிடத்திலே இருந்த அந்த எல்லா பிசாசுகளும் அவனை விட்டு துரத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அங்கு கர்த்தர் ஜெபிக்கவில்லை, அங்கு கர்த்தர் வேண்டுதல் செய்யவில்லை. கர்த்தருடைய கண்கள் லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனை பார்த்த மாத்திரத்திலே அவனிடத்திலே இந்த பிசாசுடைய வல்லமைகள் துரத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய சுவிசேஷத்திற்காக குடும்பமாக அனுப்பப்படுகிற நம்முடைய கண்களிலிருந்து அவருடைய அக்கினிமயமான அக்கினி ஜோலையான கண்கள் நம்முடைய இருந்து வெளிப்படத்தக்கதாக நாம் பார்க்கிற மாத்திரத்திலே அநேக பிசாசுடைய கிரியைகள் சுட்டரிக்கத்தக்கதாக அநேக பிசாசுடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கண்களை அக்கினி ஜோலையாக கர்த்தர் இப்போது தொட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கண்களை வெளிச்சமாக்கி இருக்கிறபடினாலே ஆமென் கர்த்தர் நாமே கிருபை தருகிறபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். அப்படி பரிசுத்தம் அது மட்டுமல்ல ஸ்தோத்திரம் நம்முடைய நாவு பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஆமென். எப்போதும் துதிக்கிற நாவாக வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:4 ஆமேன் சோத்ரா 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று. அப்படி என்றால் நாசியிலே சுவாசத்தை எப்போதும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்மானது துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமேன் சோத்ரம். அப்படி என்றால் நாம் ஒரு இடத்தை ஆமேன் கர்த்தருக்கு சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆத்மாவை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஆமேன் அவருடைய துதியோடு போனால் நாம் சுதந்திரமாக்கி கொள்ள முடியும். எனவே நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் ஆமேன் சோத்திரம் பேச்சிலே வாயிலே ஆமேன் காணப்படும்படியாக ஆமேன் சோத்திரம் மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, பாம்பின் விஷம் நாவின் கீழே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவு மற்றவர்கள் காயங்களை ஆற்றுகிறதாய், மற்றவர்களை குணப்படுத்துகிறதாய் கர்த்தருடைய பரிசுத்தத்தை விளம்புகிற நாவாக மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல நம்முடைய சோத்திரம் கரங்கள், நம்முடைய செவிகள் ஆமேன், நம்முடைய சிந்தனைகள் ஆமேன், நம்முடைய இருதயம் ஆமேன் இருதய பலிபீடம் எப்போதும் பரிசுத்தமல்ல. வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறது. அந்நிதனமா மனிதனுடைய இருதயம் கேடும் திருக்கமுள்ளதா இருக்கிறது, பொல்லாதவைகள் புறப்படுகிறது என்று. நம்முடைய இருதயத்திலிருந்து ஆமேன் பரிசுத்தமே புறப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவாய், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் நம்மை பயன்படுத்தும்படியாக ஆமேன் கர்த்தர் இந்த வேளையிலும் கிருபை செய்யும்படியாக அவருடைய கரத்திலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனை மனிதனுடைய சிந்தனைகளுக்குள்ளே அனுதினமும் அநேக விதமான காரியங்கள் வந்து போகிறது. அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் காணப்பட வேண்டும் என்று. அப்படி என்றால் நம்முடைய சுயமோ உலகத்தின் ஆசை இச்சங்களோ உலகத்தின் பாவத்தின் வல்லமைகளோ நம்முடைய சிந்தனையிலே காணப்படாதபடி தேவ சிந்தை நம்முடைய இருதயத்திலே
காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இதோ இந்த வேளையிலே ஊழியத்திலே கர்த்தருக்காக குடும்பமாக கடந்து போகும்போது ஆமென் சோத்திரம், நம்முடைய சிந்தையிலே தேவ சித்தத்தை சுமந்து செல்லக்கூடிய சிந்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆமென் சோத்திரம். அப்பா, நம்முடைய சுய லாபத்திற்காக அல்ல, மாம்சத்தின் கிரியைகளாக அல்ல, உலகத்தின் ஆசா வாச இச்சைகளோ அல்ல, தேவ சித்தம் நம்முடைய இரத்தத்திற்குள்ளாக, சிந்தனைகளுக்குள்ளாக, நம்முடைய ஜீவனுக்குள்ளாக வல்லமையாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நிறைவேற்றினாரு, அதே போல அவருடைய சாயலை தரித்து கொண்ட நாம் தேவ சித்தம் ஆமென் சோதரம் ஆமென் பிதாவுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவிலே இருந்தது போல ஆமென் இயேசு கிறிஸ்துவிலே அவர் ஆமென் நம்மேலே நிறைவேற்றும்படியாக வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை ஆமென் அனுப்புகிறார். அப்படி என்றால் தேவ சித்தத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் உண்டு. ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்படி என்றால் கெட்டு போய் இருக்கிற, மரித்து கிடக்கிற, பாவத்திலே சாபத்திலே இருளிலே அந்தகாரத்தின் வல்லமையிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு நேராக திருப்பி கொண்டு வருவது தேவ சித்தமாயிருக்கிறது. அது அந்த சித்தத்தை கணவன் மனைவியாக நம்முடைய இருவரிலும் கர்த்தர் தந்து ஆமென் நடத்தும்படியாக ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் ஆமென் இந்த தேவ சித்தத்தை நம்மிலே நடந்தேற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென் சோத்திரம் 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 ஆமென் சோத்திரம் சோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை நமக்கு தர வேண்டும். சோத்திரம் மிகவும் ஆமென் சோத்திரம். ஒரு பக்கம் லேசான காரியமாக இருந்தாலும் ஆமென் தேவனுடைய ஆமென் சோத்திரம் இந்த கனமான காரியத்தை ஆமென் கர்த்தர் ஆமென் அநேக ஜனங்களிடத்தில் கொண்டு போவதற்கு ஆமென் அந்த சுவிசேஷ பாரம் முதலாவது நமக்குள்ளே ஆமென் இருக்க வேண்டும். ஆமென் அந்த சுவிசேஷ பாரம் இருக்கும் என்றால் அது மட்டுமல்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்மா போல் என் ஆத்துமா உண்மையிலே தாகமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மானானது அந்த நீரோடைகளை வாஞ்சித்து அந்த ஜீவ நீரூற்றுக்காக கதர்மா. அப்படி என்றால் ஒரு ஆத்துமா பாரம் ஆமென், ஒரு ஆத்துமா வாஞ்சை, ஒரு ஆத்துமா தாகம், ஒரு ஆத்துமா ஏக்கம் நமக்குள்ளே ஆமென் அனல் விட்டு எரிய வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் இந்த வேளையிலே தேசத்திலே அம்புகளாக நம்மை கர்த்தர் எங்கெங்கே கொண்டு போக வேண்டுமோ, எங்கெங்கே போக என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் நிறைவேற்ற நம்மை சுவிசேஷத்திற்கான ஆமென் வாசல்களையும் வழிகளையும் கர்த்தர் நமக்கு திறந்து தருவார். அது மட்டுமல்ல ஆமென் நான் உன் வாயோடு வாயாக இருப்பேன் என்று சொன்னவர் ஆமென் அந்த ஆத்துமாக்களுக்கு கர்த்தரை குறித்து அறிவிக்க வேண்டுமோ, ஒருவேளை நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் வல்லமை மிக்கவர், அவர் ஆமென் சோத்திர மகத்துவம் மிக்கவர், அவர் அதிசயமானவைகளை செய்கிறவர், அவர் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அப்படி என்றால் நாம் பேச வேண்டிய இடத்திலே நாம் அல்ல, நம்முடைய நாவாக அவரே இருந்து ஆமென் அவர் பேசுகிறவராய் இருப்பார். எனவே சோத்திரம் அநேக இடங்களிலே ஆமென் சுவிசேஷத்தின் வாசனை கடந்து போவதற்கு கர்த்தர் சாயல் நம்மளே எப்போதும் காணப்படும் போது ஆமென் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபை நமக்கு தரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நாவு நம்மளே அக்கினியாய் வெளிப்படத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய சத்தியத்தையும் கர்த்தரை குறித்து சொல்லும் போது ஆமென் அந்த சுவிசேஷமானது அநேக ஆத்துமாக்குள்ளாக ஊடுருவத்தக்கதாக அநேக ஆத்துமாக்களை ஆமென் மரித்து கிடக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக ஆமென் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆமென் நமக்கு இரக்கம் செய்யும்படியாக கர்த்தர் சுவிசேஷத்தின் வல்லமையை நமக்கு தரும்படியாக கர்த்தர் கிருபை தருவாராக. அது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். சோத்திரம் ஆமென் நம்முடைய பழைய கால வாழ்க்கை அல்ல. ஆமென் ஆமென் சோத்திர கர்த்தர் இந்த வேளையிலே கர்த்தருடைய வேலைக்காக தம்முடைய பிள்ளைகளை குடும்பமாக அனுப்பும் போது அவர் தம்முடைய கரத்தை வைத்து அபிஷேகித்து அனுப்பும் போது ஆமென் நாம் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம்
நமக்குள்ள வேண்டும். வேறு மனிதராக அல்ல, ஆமென், ஒரு புதிய மனிதராக, புதிய அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை, ஆமென், சோத்திரம், நடத்தும்படியாக கர்த்தரிலிருந்து, ஆமென், நம்முடைய தனி ஜபங்களிலே தனித்திருந்த தேவனோடு உறவாடி அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு பேச்சிலும் செய்கையிலும் நடக்கையிலும், ஆமென், ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தினாலே அவரோடு தனித்திருக்கும் போது, அவரோடு வாசமாக இருக்கும் போது, அவருடைய வல்லமையும் அவருடைய சாயலையும் அவருடைய கிருபையும் பெற்றுக்கொண்டு தேசத்திலே கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று சுடர்களாக நாம் பிரகாசிக்கும் போது, ஆமென், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நாம் அசுத்தம் உள்ளவர்களாக அல்ல, நாம் சுத்தம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக, ஆமென், நாம் பிரகாசிக்கிற பேரொளியாக நம்மை காண்பவர்கள் கர்த்தரை காணத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சோத்திரம், சோத்திரம். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் எனல் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் எனல் வேண்டும். உம் சிந்தை உம் ஜீவன் உம் நடக்கை எனல் வேண்டும். உம் சிந்தை உம் ஜீவன் உம் நடக்கை எனல் வேண்டோ. என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் எனல் வேண்டோ. என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் எனல் வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லட்டும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆவியானவர் என் மேலே இருக்கிறபடினாலே, அவருடைய சாயல் என் மேலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய புதிய வல்லமையோடு புதிய அபிஷேகத்தோடு அவருடைய சாயல் என்னிலே வெளிப்பட, என்னை காண்போர் அவரை காண, அவருடைய சிந்தை என்னிலே காணப்பட, அவருடைய சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் தாமே கிருபை வந்து நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை முற்றுமாக தாழ்த்தி கொடுத்து ஸ்தோத்திரிக்கலாமே. ஆமென். ஒரு வசன பகுதி எடுத்துக்கலாம். அது மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷ பகுதி 3ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்களா. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தேவன் அவருக்குன்னு பிதாவினால முன்குறிக்கப்பட்ட அந்த சீஷர்களை, கிறிஸ்துவோட யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்கள தெரிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு உண்டான தன்மை எப்படி இருக்கணுங்கிறத சொல்றார். முன்ன இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கணும் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் அதுதான், அவரோட தம்மோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டாவதுதான் இந்த பிரசங்கம் பண்ணும்படியா. ஹல்லேலூயா. மூணாவது வியாதிகளை குணமாக்குறதுக்கு அது அந்த அதிகாரம் இல்லையா, பிசாசு துரத்துறது, இந்த குணமாக்கும் வல்லமைகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த வரங்கள் கிரியை செய்யறது மூணாவதுதான். முதல்ல அவரோட கூட இருக்கணுங்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுல இருந்து ஒரு காரியம் இப்ப என்ன ஆச்சு, ஆக்சுவலா இது ஒரு தேவ எச்சரிப்பினுடைய சத்தம் தான். இப்போ எப்படி மாறிடுச்சு, தேவனுடைய அழைப்பு இதுதான், அவரோட கூட இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும், அவருடைய வல்லமையை தரித்தவர்களா தெரியணும். இப்ப என்ன ஆச்சுங்கிறதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரசங்கி முதல் அதிகாரம் எடுத்துக்கலாமே. 9வது வசனம், முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. பிரசங்கி 1:9, 791 பக்கம் பழைய ஏற்பாடுல இருக்கு. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரா. திரும்ப 3வது அதிகாரத்துல முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, 15வது வசனம், இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதாவது என்ன நடந்ததோ அதுதான் இனிமேலும் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல ரகசியமா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேவையான வசனங்களை அவர் அடக்கி இருக்கார். இதே மார்க் பகுதியில இப்போ சீஷர்களை அழைச்சு நீங்க என் கூடயே இருக்கணும், இருந்தாதான் அடுத்த ஸ்டெப் பிரசங்கிக்க முடியும். மூணாவது என்ன, அவருடைய அதிகாரத்தை அவர் கொடுத்து அனுப்புறாரு இல்லையா. ஆனா அதே மார்க்ல கடைசியில இந்த நிலைமை எப்படி ஆகுது, அதாவது ஊழியர்கள் கிட்ட இருந்து தேவனுடைய திட்டம் பறி போய்
பாமர ஜனங்கள்கிட்டையும் பாவிகள்கிட்டையும், அதாவது ஜனங்கள்கிட்ட வந்து போனதை நம்ம பார்க்கலாம். 16வது அதிகாரம் மார்க்ல அதுல கடைசி பகுதிகளில் கொடுத்திருக்கு. என்னன்னா 15ல இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். பின்பு அவருங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அதை கேட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிக்காதவங்க ஆக்கணைக்குள்ள ஆக்கப்படுவாங்க. இங்க 17வது வசனத்தை பாருங்களா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு. அதாவது இப்போ தம்மோடு கூட இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கணும், அடுத்து அவரோட இருந்து பிரசங்கம் பண்ணணும். அதே மாதிரி 3வதான் அவருடைய வல்லமையை தரிப்பித்து நடக்கணும். அந்த நிலைமை அப்படியே வரும்போது என்ன ஆகுது, 17வது அதிகாரத்துல விசுவாசம் மட்டும் போதும். யார் ஊழியருக்கு இல்ல, ஊழியர்களுக்கு அதேதான். இப்போ அந்த ஊழியர்கள் வழியா வர வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாங்கள, அப்படி விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே அவங்க பிசாசை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்படியே இவ்விதமா வந்து ஆண்டவர் பேசுறாரு. இதுல இருந்து இன்னைக்கு நாம அவருடைய எச்சரிப்பின் சத்தமா என்ன கேட்கிறோம்னா, ஊழியர்கள் கிட்ட நம்ம, இது லாக்டவுன் நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா. இப்போ நாம சரியா இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் இயேசு கிறிஸ்தனுடைய சாயல்ல இல்லை, அப்படித்தானே. நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய சாயல்ல இருந்தா இந்நேரம் வந்து அவர் எப்பயோ வந்திருப்பாரு இல்லையா. நம்ம அதுக்குண்டான முயற்சியாவது அட்லீஸ்ட் எடுக்கிறோமா? அப்படி இருந்தா மட்டும்தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நாம போனாதான் நம்மளுடைய ஆடுகளை, நம்ம வழியா கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஜனங்களை நாம கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன ஆகுது, ஊழியர்கள் மேல இருந்த தரிசனம் அப்படியே டிராவல் ஆகி விசுவாசிகளுக்குள்ள தேவன் ஸ்ட்ரெயிட்டா காரியத்தை நடப்பிக்கும்படியா அவர் போகிறார். நம்ம திரைசிலை கிழிக்கப்படுறதை பார்க்கிறோம். அப்போ நாம தேவனிடத்துல என்ன சொல்றது, பயம் இல்லாம சுதந்திரமா பிரவேசிக்கிறோம் பார்க்கிறோம். அதுல ஹிடன் விஷயம் என்னன்னா, தேவன் எந்த மனுஷங்களுக்குள்ள வேணா போகலாம். ஆக்சுவலா அவர் முன்குறிச்சு அழைச்சு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அந்த நபர்கள் கிட்ட மாத்திரம்தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை மத்தியில தான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆகுது, பாவிகளுக்குள்ள போறார். ஹல்லேலூயா. பாவிகளையும் அவர் வந்து தெரிந்து கொள்றார். அவர்களுக்குள்ள இருந்த இந்த மாதிரி கிரியைகளை அவர் நடப்பிக்கிறாருங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு மேற்கோள் தான் வந்து காட்டுறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்தியினுடைய விஷயம் என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் தான் சரியா. பரலோகம் செய்யறதுக்கு உண்டான ஒரு 7 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம 1ஆம் கிளாஸ் இல்லாம 2ஆம் கிளாஸ்க்கு போக முடியாது, 2 இல்லாம 5ஆம் கிளாஸ் எல்லாம் பாஸ் ஆக முடியாது, நம்ம இந்த பிரைமரி கிளாஸஸ் முடிக்காம நம்ம SSLC போக முடியாது, அது இல்லாம நம்ம டிகிரி எல்லாம் முடிக்க முடியாது, டிகிரி இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது இல்லையா. அப்போ இது ஒண்ணுமே ஒவ்வொரு ஸ்டெப் இல்லையா. இது முடிச்சாதான் அடுத்தது முடிச்சாதான் அதுக்கு அடுத்தது இருக்கு இல்ல. இதை நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த புதிய ஏற்பாடுல நாம என்ன செய்யணும்? புதிய ஏற்பாடின்படி எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான், எல்லாருமே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கும் இல்லையா. அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும். இன்னும் சொன்னா புதிய ஏற்பாட்டினுடைய லேவி கோத்திரம், நம்ம எல்லாரும் அந்த லேவி கோத்திரத்தில் உள்ள முறைமைகளை தான் வந்து கிறிஸ்துவின் வழியா நம்ம நிறைவேற்றுறதுக்கு வரோம் சரியா. அப்ப எல்லாரும் ஊழியக்காரங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு 7 ஸ்டெப். முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தினுடைய அஸ்திவாரமே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. சுய வெறுப்பை தான் வந்து அவர் சொல்லி கொடுக்கிறார். எல்லாத்தையும் விட்டு என்ன பின்பற்றி வா. நீ என்ன பின்பற்ற விரும்பினா முதல்ல எல்லாத்தையும் விடுன்னு தான் வந்து சொல்றாரு இல்லையா. லீவ் த வேர்ல்ட் அப்படின்னு அது மத்தேயு 16:24 இருக்கு, மார்க் 8:34 இருக்கு, லூக்கா 9:23 இருக்கு. முதல்ல நாம உலகத்தை விடணும். 2வது கனி கொடுக்கிற ஜீவியத்தை வாழணும். கலாத்தியர் 5:22-23 இருக்கு, எபேசியர் 4:30 இருக்கு. அது மீட்கப்படும் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவன் இருக்கு. நம்ம நிறைய சபைகள்ல இப்ப நம்ம அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம அப்படியே நல்லா ஆராதனையில கொண்டு போறோம். ஆனா கனி ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா அவன் என்ன கிரியை செய்யணும்னு சொல்லி நம்ம சரியா ஒருவேளை சொல்லி கொடுக்கணும்னா கண்டிப்பா அதை சொல்லி கொடுக்கணும். நாம ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கணும். நம்மளால கனி கொடுக்க முடியலன்னா
முதல் ஸ்டெப்பை நம்ம செய்யாம இருந்திருப்போம், உலகத்தை வெறுக்காம இருந்திருப்போம், உலக காரியம் நமக்குள்ள இல்லாம இருந்திருக்கும். மூணாவதா சுவிசேஷம் கண்டிப்பா அறிவிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமைன்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 7:16, மத்திய 28:20 என்ன சொல்லும்? நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை நீ அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? மார்க் 16:15 வந்து சொல்ற. அப்ப சுவிசேஷம் கண்டிப்பா அறிவிச்சே ஆகணும். நாலாவதா தேவ சித்தத்தை நாம அறிந்து கொள்ளணும். அவருடைய சித்தம் எப்படி இருக்கு? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக வசனம் சொல்லுது. ரோமர் 12:2 வந்து சொல்லுது. அவருடைய சித்தம் என்னன்னு பகுத்தறியணுமா? அப்ப அவருடைய சித்தத்தை யார்கிட்ட சொல்லுவாரு? அவர் விரும்புறவங்கள்ட்ட, அவர் நேசிக்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவார். அவர் யாரை நேசிப்பாரு? உலகத்தை வெறுக்கிறவன்ட்ட, அவருக்கு பிரியப்படும்படியா கனி கொடுக்கிறவங்கள்ட்ட, அவர் சந்தோஷப்படுற மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதும் கனி கொடுக்கறதும் நம்ம தேவனை அழகா, நான் இது உலக வழக்குல சொல்றேன், அவரை ஈஸியா கூல் பண்ணிடலாம். தேவனை எப்படின்னா அவரை ஈஸியா சந்தோஷப்படுத்திடலாம். ஒண்ணு, துதிகள் மத்தியில வாசம் செய்யறாரா? நிறைய பெண்கள் இத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. நல்ல பாட்டு பாடுவாங்க, துதிப்பாங்க. அப்ப தேவ பிரசன்ஸ்ல போய் அவங்க கேட்கறது, ஆண்டவர் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அப்படியே தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றாங்க. அதிகமா ஏன் பெண்கள் சபைகள்லயும் அவங்க ஜெபிக்கிறது ஈஸியா நடக்குதுன்னா இந்த ஒரு விஷயம், துதிக்கிற பிள்ளைங்களா வந்து இருக்காங்க பெண்கள். இது இப்போ துதிக்க மத்தியில் வாசம் செய்யறதுனால நம்ம துதிக்கிறது வழியா தேவனிடத்துல நம்ம அழகா அவருக்கு பிரியமா இருக்க முடியும். ரெண்டாவது, கனி கொடுக்கிறது. வாழ்க்கை வாழும்போது நீங்க அதிக கனி கொடுப்பதுன்னா பிதாவானவர் மகிமைப்படுறாரு. மூணாவது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது. ஏன்னா அவர் காணாது போன அந்த ஒரு ஆட்டை தேடி அதை கொண்டு வரும்போது பரலோகம் மொத்தமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் இல்லையா? அப்போ அதுக்குன்னுடைய வித்தா இருக்கிற இந்த சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு பாவத்துல இருக்க ஒரு மனுஷனை கொண்டு வரும்போது ரொம்ப அவர் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட. இந்த 3 ஸ்டெப் இல்லாம தெய்வ சித்தத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. அவர் சொல்ல மாட்டார். நாம அவருக்கு சிநேகிதனா ஆகலைன்னா அவர் ஒண்ணுத்தையும் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. பேசுவாரு, ஆசீர்வதிப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. தன்னுடைய ரகசியத்தை அவருடைய சிநேகிதனா இல்லாம சொல்ல மாட்டார். இப்ப ஜாய் பிரதர் எனக்கு ஃப்ரெண்டு, இப்ப அவர் ஃப்ரெண்டா இருக்கனால நான் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணேன். பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்ட், அதனால ஷேர் பண்ணேன். ஸ்டீஃபன் அண்ணன் எனக்கு ஃப்ரெண்ட், அதனால ஷேர் பண்ணேன். இல்லைன்னா இப்போ உங்க ஒய்ஃப் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது. இவங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, ஷேர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதே போலதான் தேவனும் அவருக்கு சிநேகிதனா ஆகாம அவர் எதையுமே ஷேர் பண்ண மாட்டார். இப்போ என்ன அழைச்ச திட்டம், அந்த சித்தம் எனக்கு தெரியாம நான் எப்படியும் போக முடியாது இல்லையா? எங்கேயுமே போக முடியாது. ரொம்ப ஒரு சிலரை, தாவீதை போல, மோசையை போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரொம்ப சொற்ப ஜனத்தை தான் அவருடைய கையிலே வச்சிருப்பாரு. எங்கேயும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் வந்து இதுவா வந்துட்டு எல்லாம் பிளாக் ஆகி வந்திருக்கும். அவர் குறிச்ச நேரத்துல அவருக்குன்னு எடுத்துப்பாரு. அவங்கள நம்ம வந்து போதனைக்குள்ளேயும் நம்ம கொண்டு வர முடியாது. நமக்கும் சரி இந்த மாதிரி கண்டிப்பா வந்து எனக்கு செய்வார்னு சொல்ல முடியாது. அவர் நீதியின் தேவன், நீதியின்படிதான் இருக்கணும். அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்தத்துலதான் நம்ம இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி இல்லாம ஒண்ணுமே வந்து நடக்காது. இது ரொம்ப ரேர். சொன்ன இல்லையா, தாவீது, மோசே, நம்ம மொத்த காலத்திலே ஒரு சிலரை தான் விரல் விட்டு என்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஒருவேளை நமக்கு செய்யலாம், அதுவும் இல்லைன்னு கூட சொல்லல. சரி, அப்போ தேவ சித்தத்தை இப்படி தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அஞ்சாவதா, அந்த தேவ சித்தத்தை செய்யணும்னா அதை விட ரொம்ப கஷ்டம். அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்லுவார், சரி நீ உனக்கு இருக்கிற பலத்துல நீ போ, இதை செய்யன்னு சொல்லுவார். ஆனா இங்க இருக்கும் கை இப்படி இருக்கும். ஒரு சில டைம் தூங்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி ஃபீல்லாம் வந்து இருந்திருக்கும் இல்ல, சின்ன வயசுல பெருசுல நம்ம இருப்போம், கண்ணை திறப்போம், எழுமணும்னு நினைப்போம், எழும முடியாது. அதே போல அவர் சித்தத்தை சொல்லிட்டாருன்னா அந்த சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு எல்லாம் எவன விழுங்களான்னு சுத்தி தெரியாது, எல்லாம் சுத்தி எல்லார் வழியாவும் கூடுமான வரைக்கும் வஞ்சிக்க தான் வந்து பார்க்கும். அப்போ அதுக்குண்டான பலன் வேணும். சரியா? இது 5வது பாயிண்ட். 6வது, நம்ம ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழணும். இயேசு கிறிஸ்துவ போல மாதிரியா உள்ள வாழ்க்கை வாழணும். 7வதா, நம்ம எப்ப பூரணம் அடைஞ்சிட்டோம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்னா நான் சொல்லணும். எப்படின்னா, நீங்க என்ன பின்பற்றுங்க, நீங்க நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அழகா பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4:16 சொல்றாரு, 11:1 சொல்றாரு. நீங்க என்ன பின்பற்றுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்துல போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு வாழ்க்கை வாழாம நம்ம நித்தியத்தை குறிச்சு கனவே காண வேணாம். அப்போ நாம அப்படி இல்லாம நம்ம போதிக்கிற அந்த ஜனங்க
போக முடியாது இல்லையா? நோவா நீதிமானா இருந்தாதான் அவனுடைய ஃபேமிலி பாதுகாக்கப்படும். மோசே அவருடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவனா இருந்தாதான் மோசேயின் வழியா அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க இல்லையா? இப்போ இந்த முதல் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோமே, உலகத்தை விடணும். எது உலகங்கிறத ஒரு 3 நிமிஷத்துல சொல்லிட்டு ஒய்ஃப்ட கொடுக்குறேன். ஒய்ஃப் ஒரு ஸ்திரீகளுக்கு தேவையான ஒரு சில ஆலோசனைகள் 5 நிமிஷம் சொல்லிட்டு பாஸ்டர்ட்ட கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. எதெல்லாம் உலகம்? சரியா? ஏன் உலகம்னா, உலகத்துல உள்ளவைகளையும் அன்பு கூறக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. 1 யோவான் 2:15 இருக்கும், 17 இருக்கும். அது எல்லாம் தேவனால, பிதாவாகிய தேவனால உண்டானது இல்லை. அப்போ அதுல வந்து அன்பு கூறக்கூடாது. சரி, அப்ப எது உலகம்? ஹல்லேலூயா. இப்ப லூக்கா 14:33 சொல்லுது, தனக்கு உண்டான யாவற்றையும் வந்து நம்ம விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல, வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா, நம்ம கவனிச்சாலே போதும். தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு வரலைன்னா அவருக்கு சீஷனா இருக்க மாட்டேன்னு சொல்றேன். சீஷனும் சிநேகிதனும் ஆக்சுவலா சிமிலர் வேர்டு. சீஷன்கிற அவங்க கூட தான் அவர் சிநேகிதனாவே இருக்க முடியும். ரெண்டும் சிமிலரான ஒரு காரியம் தான். சரி, அப்ப முதல்ல என்ன விடணும்? இந்த உலகத்துல உள்ளவைகள், பொருட்கள், செல்வம். இப்போ இன்னும் சொன்னா, கன்னியாகுமரியில சொன்னா மெயினா அந்த ஜாதியை சொல்லலாம். அதை விட்டுட்டு எவ்வளவு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு தங்களுடைய பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டாங்க. தாங்களும் அதெல்லாம் பார்த்துதான் இப்ப ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் அது கூட பரவாயில்ல. இப்ப பெண்டிகாஸ்ட் ஆளுக்கு சிஎஸ்ஐ சர்ச் மேரேஜுக்கு போக மாட்டாங்க. சிஎஸ்சி பாஸ்டர்கள் நான் முன்னாடிலாம் மெட்ராஸ்ல எல்லாம் வருவாங்களா, இங்க வந்து பார்க்கும்போது சிஎஸ்சி பாஸ்டர்ஸ் பெண்டிகாஸ்டால மதிக்கிறதே இல்லை. கேட்டா அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க படிச்சவங்க. அட கடவுளை, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி, அந்த உலகத்துல எது இருந்தாலும் அதை நம்ம வெறுக்கணும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சுயத்தை வெறுக்கணும். நம்மளுடைய சுயம், நம்மளுடைய அந்த சரீரம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துன்னு சொல்லி, அப்போ நம்மளுடைய அந்த ஃபிளஷ் சரீரம், அழகு, கலரு, முடி, ட்ரெஸ்ஸிங், நம்மளுடைய இந்த சுயத்தை, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல்கள், இது எல்லாத்தையும் வெறுக்கணும். நமக்கு உண்டான உடைமைகளை வெறுக்கணும். மூணாவதா, குடும்பத்தை வெறுக்கணும். இதை நீங்க வாசிக்கலாம் யாராச்சும் ஒருத்தர். 1 கொரிந்தியர் 7:33. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்காக கவலைப்படுகிறான். அதாவது மனைவிக்கு பிரியமா எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறது, உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் அப்படின்ட்டு. அதாவது இந்த வசனம் வந்து, இந்த அதிகாரம் ஃபுல்லா வந்து ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது நல்லது, ஆனா கல்யாணம் பாவம் இல்லைங்கிற அந்த கல்யாண விஷயத்த பத்தி ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி இருப்பாரு. எபேசியர் 4:5 கூட இருக்கு. சரியா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மனைவிகளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருக்கிறபடி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். எப்படி புருஷனுக்கு பிரியமா இருக்கலாங்கிறது என்ன? உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுறாரு. அதுக்கு நான் அடிச்சுட வேண்டாம், கோவப்பட வேணாம். இது புரிஞ்சுக்கணும் நமக்கு இல்லையா? இப்ப நம்மளால தனியா வாழ கிறிஸ்துவ போல முடியல, அப்படி கல்யாணம் பண்றதுமே தப்பு இல்லை, பாவம் இல்லை. அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம இது அடுத்த மாசம் நம்ம பார்க்கலாம். எபேசியர்ல இருந்து ஒரு கணவர் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு சபை. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த சபைக்கு தான் கிறிஸ்து தலையா இருக்காரு. இவங்க 2 பேரும் தனியா இயங்கவே முடியாது. எழுதி தரேன். அது ஒரு சிலருக்கு மட்டும் அமையும். ஏன்னா தேவன் சேர்க்காததை இவங்க சேர்த்திருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு என்னதான் உருட்டி போட்டாலும் 2 பேருக்கும் சேராது. அது அவங்க வந்து தேவனுடையவர்கள் அல்ல. வெளியில ஊழியம் சுவிசேஷம் பண்ணலாம், அது அப்படி இல்லை. அவர் இணைச்சாருன்னா அது சேர்ந்துதான் பண்ணணும். அது ஒரு சிலர் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சிலர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. இல்ல 2 பேரும் கூடி கூட வந்து ஒன்னா இது பண்ணுவாங்க. சரியா? அப்படி எப்படி வேணா இருக்கலாம். 2 பேரும் கண்டிப்பா. அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? கண்டிப்பா. இப்போ நம்ம அப்போ ஃபேமிலியை விடணும், பிள்ளைகளை விடணும். லூக்கா 14:26 கூட, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பன, தாய, மனைவிய, பிள்ளைய, சகோதரர், சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அமேன், அமேன், ஹல்லேலூயா. அப்ப 4 விஷயத்த நம்ம விடணும்னு பார்த்தோம். ஜீவனை விடணும், ஃபேமிலி விடணும், தன்னை விடணும், அப்புறம் தனக்குரியவைகளை விடணும். இந்த 4 விஷயத்த நாம வெறுத்து விட்டு விடணும். அப்போ இந்த 7 ஸ்டெப் ஒரு தடவை கூட நான் வாசிக்கிட்டோமா? உலகத்தை விடணும், கனி கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், தேவ பலத்துல அதை செய்யணும். அதே மாதிரி நம்ம ரோல் மாடலா வாழணும்,
அப்போ என்ன பின்பற்றுங்கன்னு தைரியமா சொல்ற அளவுக்கு நாம வளரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம கேட்டிருப்போம்ல, நம்மளுடைய குறைகள் தெரிஞ்சிருக்கும், நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறது. நான் அதான் உங்களை குற்றப்படுத்தினேன், அது நானே என்ன குத்திக்கிற மாதிரி. தேவனிடத்துல எவ்வளவு தடவை எத்தனை ஆத்துமாக்களுக்கு வேண்டி அவர் சமூகத்துல இருந்தாலும் அவர் எனக்கு சொன்ன ஒரே விஷயம், நான் சுத்தமா இருக்கணும். அதாவது என்ன சுத்திகரிக்க தான் சொல்லுவாரு. அதாவது அவர் தேவனுடைய தன்மை எப்படின்னா, நான் கரெக்டா இருந்தேன்னா என் நிமித்தம் அவங்க பாதுகாத்துக் கொள்வேன்னு. நீ திறப்புல நின்னா, அத மோசே போல நீ என்னிடத்துல இருந்தேன்னா உன்னை மீறி நான் வந்து ஜனங்களை வந்து அழிக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீ ஒருத்த நீதிமானா இருந்தனா உனக்கு கற்ற பேழையில அவங்களை எல்லாரும் கூட்டிட்டு வந்துருவேன். எவ்வளவு கதர்னதுக்கு அப்புறம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த ஒரே விஷயத்தை தான், யாருக்கு வேண்டி இருந்தாலும் நீ உன்னை இதை சரி செஞ்சுக்கோ, இதை சரி செஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒய்ஃப இல்ல இப்போ ஒய்ஃப் அதிகமா அலங்கரிக்கிறது இல்ல கணவர்கள், பிள்ளைங்களை பொம்பளை பசங்க இருந்தா பொம்பளை பசங்களை ரசிச்சு ட்ரெஸ் அது இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா? அதே போல ஆண்டவர் என்ன அலங்கரிக்கிறார் சார்? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரசிச்சு அவருக்கு பிடிக்காத சின்ன சின்ன விஷயத்த கூட எனக்கு வலிக்காத படிக்க சொல்லி அவர் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம பாஷையில சொல்ல ஆபரணங்களால அலங்கரிக்கிறாரு இல்லையா? கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த அனுபவத்துக்குள்ள எப்பவுமே நம்ம இருக்கணும், அதை விட்டே வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜெபிப்போம். எங்களால் கூடாத காரியம் ராஜா. எஸ் தகப்பனே, ஹalleluya ஹalleluya. உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. உம்முடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. பழைய ஏற்பாட்டுல கிடைக்காத தகப்பனே, அவர்களுக்கு மிருகத்தினுடைய ரத்தம் ராஜா, உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி தகப்பனே ராஜா எங்களை நீர் உமக்கு சொந்தமாக கொண்டிருக்கிறீர் ராஜா. ஓ தேவனே, எங்களுடைய சிருஷ்டிகராய் இருக்கிற நீரே எங்களுடைய நாயகன் தகப்பனே. நீங்க வாங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய நேசத்தினால நாங்க சோகமாகணும் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய அன்பின் கயிறுனால எங்களை கட்டி இழுங்க ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் மீது வைத்த அந்த நேசத்தினால ஐயோ என் தேவன் நான் விரும்புறத செய்ய முடியலேன்னு சொல்லி ராஜா நாங்க சோகமாகணும் ராஜா. அந்த அன்பு நினைப்புக்குள்ள எங்களை கட்டி இழுத்து கொள்ளுங்க ராஜா. வேற என்ன வேணும் ராஜா? அப்படியே உம்மோடு கூட ராஜா கட்டி தழுவி அணைத்து ராஜா உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க ராஜா. வேற எதுவும் வேணாம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க இருவர் ஒன்றா வந்திருக்கிறோம் ராஜா. இங்க ஒவ்வொருத்தரும் தகப்பனே ராஜா எங்களுடைய தலையா இருக்கிறீர் ராஜா. உம்முடைய ஒருவருடைய சிந்தையில மாத்திரம் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். எங்களை வணைந்திடுங்க தகப்பனை ராஜா. எங்களை வெறுத்துறாதீங்க தகப்பனை ராஜா. எங்களை மட்டாய் தண்டித்து உம்மிடத்துல சேர்த்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாங்க, நான் அதை உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். I mention thanks to God Almighty. முதலாவதாக தேவனுடைய நாமத்தை நான் மகிமை செலுத்துவேன். Peace, grace to you all. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. Today our subject, இன்று நாம் காணவிருக்கும் வேத பாடம் என்னவெனில், see the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை காணுங்கள், leave the kingdom of world. உலகத்தின் ராஜ்யத்தை விட்டுவிடுங்கள். What is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? Christ is the kingdom of God. கிறிஸ்துவே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறார். Christ is the king. கிறிஸ்துவே ராஜா. Christ is the kingdom. கிறிஸ்துவே ராஜ்யம். Kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். What is the kingdom of world? உலகத்தினுடைய ராஜ்யம் என்ன? The desire of eyes, கண்களின் இச்சை, lust of flesh, மாம்சத்தின் இச்சை, pride of life. ஜீவனத்தின் பெருமை. Adam, Eve, David, lust of desire of eyes. ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய கண்களின் இச்சையினால மரணத்துக்குள் ஆக்கப்பட்டார்கள். Lust of flesh, David sinned. மாம்சத்தின் இச்சையினால் தாவீது பாவத்துக்குள் ஆக்கப்பட்டான். He received 4-fold punishment. அவர் 4 மடங்கான உபாதிகளை பெற்றார். Pride of life, ஜீவனத்தின் பெருமையினால் King Nebuchadnezzar நேபுகாத் நேச்சர் என்கிற ராஜா lost the kingdom. அவருடைய ராஜ்யத்தை இழந்தார். He ate the grass. அவர் புல்லை தின்கிறவராக He காணப்பட்டார். became animal. அவர் ஒரு மிருகமாக மாறினார். He dwelt with the animal. அவர் மிருகங்களோடு சஞ்சரித்தார். So leave the world. ஆதலால் இந்த உலகத்தை விட்டுவிடுங்கள். The kingdom of world. இந்த உலகத்தில் உள்ள உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை விட்டு விலகுங்கள்.
How can man be holy? ஒரு மனிதனால் எவ்வாறு பரிசுத்தமாக வாழ இயலும்? Adam, holy man. ஆதாம் என்பவன் அவன் ஒரு பரிசுத்த மனிதனாக இருந்தான். He sinned and he died. அவன் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டான், மரித்தான். Holy man sinned and he died. ஒரு பரிசுத்தமாக தேவன் உண்டாக்கிய ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணிக்கிறானே யாகில் How can sinner become holy? ஒரு பரிசுத்தமா ஒரு பாவி எப்படி பரிசுத்தமாக வாழ இயலும்? Job said, யோபு சொல்லுகிறார், how can man be holy from one woman? ஒரு ஸ்திரீயினால் பிறக்கப்பட்ட ஒரு மகன், ஒரு மனிதன் எவ்வாறு பரிசுத்தமாக இருக்க முடியும்? Solomon said, சாலமன் சொல்லுகிறார், whoever says I am pure in heart. யார் தங்களுடைய இருதயத்தில் சுத்தமாக உள்ளார் என்று. Isaiah said, ஏசாயா சொல்லுகிறார், the foot of the man filthy rage. நம்மளுடைய நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. Isaiah 60:6. 64:6 ஏசாயா சொல்லுகிறார். Bible said, வேதம் சொல்லுகிறது, holy not by act. பரிசுத்தம் என்பது நம்முடைய கிரியையில் அல்ல. Romans 3:20. ரோமர் 3:20. You can read it. யாராவது ஒருத்தர் வாசிங்க ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. What is sin? பாவம் என்றால் என்ன? Without faith, act is sin. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. Heart, sin from where? இந்த பாவம் எங்கிருந்து பிறப்பிக்கிறது? Heart. நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் பாவம் பிறக்கிறது. Matthew 15:19. மத்தேயு 15:19. Source of sin. பாவத்தினுடைய ஆரம்பம் என்ன? Evil desire. கெட்ட தீய சிந்தை, பிசாசனுடைய சிந்தை. James 1:15. யாக்கோபு 1:15. Knowledge of sin, law. பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினால் வந்தது. 3:20. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடி போதும். Knowledge of sin by law. அதாவது பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினாலேயே வருகிறது. What likeness of God? தேவனுடைய சாயல் என்றால் என்ன? Read Genesis 1:26. Genesis 1:26. ஆதியாகமம் 1:26 வாசியுங்கள். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. What likeness of God? தேவனுடைய சாயல் என்றால் என்ன? Ephesians 4:24. எபேசியர் 4:24. Colossians 3:10. இன்னொருவர் கொலோசேர் 3:10 எடுத்துக்கோங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட. அடுத்து கொலோசேர் வாசிங்க ஒருத்தர் 3:10. பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய சாயல் என்பது பரிசுத்தம், wisdom, ஞானம், righteousness, நீதி. Adam equal to God in creation. ஆதாம் தேவனுடைய படைப்பிலே தேவனுக்கு நிகராக காணப்பட்டான். Adam seated by Eve through Satan. ஆதாம் பிசாசினால் ஏவாள் வழியாக தண்டிக்கப்படுகிறார். Why first killed the husband? மனைவியே தன்னுடைய கணவரை கொல்லுகிறார். How can man be holy? ஒரு மனிதனால் எவ்வாறு பரிசுத்தமாக வாழ இயலும்? Holy by God. தேவனால் பரிசுத்தமாக வாழ முடியும். Jude 1:1. யூதா முதல் வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்ட. போதும். Holy by God. தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Holy by Christ. கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு Holy by Holy Spirit. மூன்றாவதாக பரிசுத்தம் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:2. 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினால். கவனிங்க. Holy by God. பரிசுத்தம் தேவனால் உண்டாக்கப்படுகிறது. Holy by Christ. கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தமாகிறது. Holy by Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. Holy by word. தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. Holy by faith. விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. Holy by chosen.
தேவனுடைய தெரிந்தெடுக்கப்படுதல்னாலே Holy way பரிசுத்தமாக்கப்படுகிறோம். suffering. உபத்திரவத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். God not act of God. பரிசுத்தம் என்பது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, Act of God. தேவனுடைய கிரியையினால். Our subject say the kingdom of God. நாம் பார்க்கிற வேத பாடம் என்னவெனில் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். What is kingdom? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? Lord. கர்த்தர். Matthew 7:2 read. மத்தேயு 17:2 வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்கள் சூரியனைப் போல் பிரகாசித்தது. When we leave the world, நாம் இந்த உலகத்தை விடும்போது we can say Lord. நம்மளால் கர்த்தரை தரிசிக்க முடியும். In the Bible, இந்த வேத புத்தகத்தில் ஆபிரகாம் தேவனை தரிசித்தார், மோசே தேவரை கண்டார், disciples சீஷர்கள் தேவனை தரிசித்தனர், Paul பவுல் தேவனை கண்டார். I saw only Paul நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவெனில் பவுல் மாத்திரமே தேவனை தரிசித்தான் என்று. When Paul saw Lord, பவுல் தேவனை காணும் போது அவனுடைய கண்கள் பறி போனது. So only Paul saw the Lord. ஆதலால் பவுல் மாத்திரமே தேவனை கண்டான். You can see Lord in glory. கர்த்தரை அவருடைய மகிமையில் காண முடியும். Matthew 17:4. 17:4. Be with the Lord. தேவனோடே கூட இருங்கள். Leave the world. உலகத்தை விடுங்கள். See Lord. கர்த்தரை தரிசியுங்கள். Be with the Lord. கர்த்தரோடு நடவுங்கள். Moses God on the mountain. மோசே தேவனை மலையின் மேல் தரிசிக்கிறான். He shined his face shined as a God. அவருடைய முகம் தேவனை போல பிரகாசித்தது. Psalm 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான். David was a king. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். The servant was a David. அந்த ராஜாவுடைய இருதயத்தில் உள்ள ஏக்கம் என்னவெனில் Be with the Lord. தேவனோடு இருக்க வேண்டும். See the glory of Lord. அவருடைய மகிமையை காண வேண்டும். Live in the temple of God. அவருடைய ஆலயத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பது. So we can be with the Lord. ஆதலால் நாம் தேவனோடு இருக்க இயலும். Matthew 17:5. மத்தேயு 17:5 ஒருத்தர் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Hear the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். The kingdom of God is a தேவனுடைய ராஜ்யம் என்பது see God, அவரை தரிசிப்பது, be God, அவரோடு கூட இருப்பது, hear the word of God, அவருடைய வார்த்தையை கேட்பது. next we can see அடுத்து நாம் காணவிருப்பது என்னவெனில் Matthew 17:7. 7வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். I ask a question now. இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். That to whom? நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? 1 Timothy 1:8. 1 தீமோத்தேயு 1:8 இருக்கிறது. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் போதும். நியாயப்பிரமாணம் பாவிகளுக்கே கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் அது பலவீனமாக இருந்தது, அது சரியில்லாததாக இருந்தது, அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அது நியாயப்பிரமாணம் ஆதலால் நீக்கப்பட்டது. எபிரேயர் 7:17 இருக்கு. இதெல்லாம் 7:18 பழைய நியாயப்பிரமாணம், மோசேயினுடைய பிரமாணம் அது பலவீனமாக இருந்தது, அது சரியில்லாததாக இருந்தது, அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். மீண்டும் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறேன். தேவனை பிரியப்படுத்தும் நற்கிரியை என்ன? தேவனை பிரியப்படுத்தும் மனுஷனுக்கு செய்யக்கூடிய நற்கிரியை என்ன? யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது.
தேவனுடைய சித்தம் என்னவெனில் believe Christ. கிறிஸ்துவை விசுவாசிக்க Faith வைப்பது. is an act. விசுவாசம் என்பது ஒரு கிரியையாக இருக்கிறது. Holy by faith. விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Listen. கவனியுங்கள், Faith is an act. விசுவாசம் என்பது ஒரு கிரியை. Holy by faith. பரிசுத்தம் விசுவாசத்தினால I say ஆக்கப்படுகிறது. once more, last word. மீண்டும் ஒரு முறையாக கடைசி வார்த்தையை சொல்லுகிறேன். Your creation, சிருஷ்டிப்புகளுக்கு முன்பே we are holy, நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். by chosen தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள். This is the ultimate thoughts of Bible. இதுவே இந்த வேத புத்தகத்தில் உள்ள பரம ரகசியமாகும். Your creation, முன்பு சிருஷ்டிப்புகளுக்கு முன்பே we are holy, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். by chosen தெரிந்தெடுக்கப்பட்டது நிமித்தம் in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள். God bless you more and more. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையிலே ஊழியர்களாகவும் ஊழியர் குடும்பங்களாகவும் கர்த்தருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருப்பது கர்த்தருடைய அளவற்ற கிருபை. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய இரக்கத்தினால் கிருபையினால் கர்த்தருடைய நாமத்திலே நாம் கர்த்தருடைய வயல்களத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்து வருகிறோம். கர்த்தர் நம்மை அளவில்லாத கிருபையினாலும் நன்மையினாலும் இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை எப்படியா கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும் என்னுள்ள கிருபை நன்மைகளையும் தேவன் நமக்கு ஒவ்வொரு பேருக்கும் தருவதற்காக தேவன் கிருபை செய்வாராக. அதுக்குள்ள வல்லமையும் கிருபையும் வரங்களையும் தேவனுடைய வெளிப்படுத்தல உள்ள தீர்க்கதரிசன வெளிப்பாடோடு இந்த கடைசி காலத்தில் ஜனங்களை நடத்தும்படியான கிருபைகளை, சபையை நடத்தும்படியான தேவ வரங்களை கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவ ஓட்டத்திலே அநேகரை கர்த்தரண்டை நடத்தும்படியான கிருபை வரங்களை ஆண்டவர் உம்முடைய ஊழியர்களா எங்களுக்கு தந்து நடத்துவீராக. கர்த்தருடைய ஆண்டவரை அளவற்ற அன்பு கிருபை ஆண்டவரை வரங்களால் எங்கள் ஒவ்வொருவரை அபிஷேகத்தை அதிகாரப்படுத்துவீராக. ஆண்டவரே ஊழியர்களத்தில் இருக்கிற தம்முடைய தாசர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் ஊழிய குடும்பங்களை கர்த்தர் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாய் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, அநேருக்கு நற்கந்தங்களாக ஆண்டவர், அநேருக்கு ஆண்டவர் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல ஒரு உப்பாக ஆண்டவரே கிருபை வர நிறைந்த ஒரு ஆண்டவரை ஊழியர்களாய் கர்த்தர் பயன்படுத்தி ஆசீர்வதி அபிஷேகத்தை அதிகாரப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை அந்த இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியான கிருபை வரங்களை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அவர்கள் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர் ஆண்ட விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆண்ட ஞானமாய் கிறிஸ்துவண்டை சேர்த்து கொள்ளும்படியாய் ஆண்ட வந்தை விசாரித்து நடத்தும்படியான கிருபை ஞானத்தை தந்து இந்த கடைசி நாளுக்கு உமக்கு உண்டாக அவர்களை மாசற்றவர்களும் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நிறுத்தும்படியான கிருபைகளை தந்த நம்முடைய மக்களை அதிகாரப்படுத்தி அபிஷேகிப்பீராக. தொடர்ந்து வெளியிடத்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்த. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவார் சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்தி அதிகாரப்படுத்துங்க. தொடர்ந்து அந்த ஊழிய ஐக்கியங்களை இன்னும் மேன்மைப்படுத்துங்க. அநேக ஊழியர்களை கர்த்தர் அண்டைக்காக நாங்கள் நடத்தும்படியான கிருபை நன்மைகளை எங்களை தந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியத்தை நடத்துகிற நம்முடைய தாசரை இன்னும் மேன்மைப்படுத்தி எங்களுக்கு ஊழியங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திர தேவைகளை எல்லாம் சந்தித்து மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து நாம மகிமைப்பட்டுடும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே சகோதரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.